ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ், நிறைய நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது எனக்கு மிக 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 சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்டா, இப்போ ஓவர் திங்கிங் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஓவர் திங்கிங்டா பேசிக்கா நாங்கள் சொல்ல வேண்டிய என்னன்னா, நித்திர வராது, ஏதாவது ஒன்று மண்டை கிடந்து ஓடிக்கொண்டே இருக்கும், இதுதான் ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம். ஆனால் சைக்காலஜி இதை என்ன சொல்லுதுன்றா, ஒரு நிகழ்வோ அல்லது ஒரு சம்பவமோ அல்லது எங்களுக்கு வர ஒரு வாட்ஸ்அப்போ இல்ல எந்த செயலினூடாக வர ஒரு மெசேஜோ அதை நாங்கள் கூட அனலைஸ் பண்ணினோம்டா அதுன்ற எண்ணமாகவே வந்து கொண்டிருக்கும். ஸோ அதுதான் ஓவர் திங்கிங். இப்ப ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நாங்க கூடவா யோசிச்சு 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 அப்படி செஞ்சோம்னா தான் ஓவர் திங்கிங் ஏற்படுதுன்னு சொல்லினோம். ஸோ இந்த ஓவர் திங்கிங் ஏற்பட்ட ஒரு ஆளின் பர்சனாலிட்டி எப்படி இருக்குமெண்டா அது ஒரு கதை மூலம் சொல்லலாம். அப்படின்னா கதைன்ற ஒரு சின்ன ஒரு கட்டம் தான், ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். சோ அப்படி என்ன, ஒரு கடைக்காரர்கிட்ட போய் 1000 ரூபாய் களப்படுத்திட்டு வர்ற ஒரு கள்ளன். சோ அடுத்த நாள் போய் 700 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கி போட்டு இந்த 300 ரூபாயை வாங்கி கொண்டு வரான். அப்ப எனக்கு இதை வச்சு கேக்குறாங்க அப்படின்னா கடைக்காரனுக்கு அவ்வளவு நட்டம் உண்டு. பேசிக்கா நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு பர்சன் 1000 சொல்லுவார். ஏன்டா 1000 ரூபாய் தான் எடுத்தது, 1000 ரூபாய் திரும்ப போயிட்டு சம்திங் அப்படி 1000 ரூபாய் நட்டம் சொல்லுவார். ஆனா அந்த ஓவர் திங்கிங், அந்த டீப்பா அனலைஸ் பண்ற ஒரு பர்சன் 2000 சொல்லுவார். ஏனென்றா ஒரு 1000 ரூபாய் அவர்கிட்ட தான் போனது, மீதி ஒரு 700 ரூபாய் போனாலும் அவர்கிட்ட சம்திங் அதுதான். சோ அதுக்கு ஏற்ற அளவு பொருளை அவர் கொடுத்துட்டார். சோ அதுல அவருக்கு லாபம் இல்லை, அதோட 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவர் கொடுத்துருக்காரு. சோ எல்லாத்தையும் கூட்டி பார்க்க 2000 ரூபாய் வருது. சோ அப்படி சொல்றது சில முட்டாள்தனம். ஆனா அப்படி இல்லை. அதாவது இந்த கேரக்டர் அப்படின்னா ஓவரா எல்லாத்தையும் டீப் அனலைஸ் பண்ணி 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 இந்த சின்ன ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஓவர் திங்க் பர்சனாலிட்டி. சரியா? சோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்டா, ஒரு எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பயம் ஒன்று ஏற்படும். எப்படி என்ன எதிர்காலத்துல எப்படி நடக்க போதோ, இது அப்படியா, நான் இப்ப எப்படி செஞ்சோம்டா அப்படி நடக்குமா, அப்படி இப்படி இப்படி அப்படிலாம் ஓவரா நாங்கள் எதிர்காலத்து பயப்படுறதால ஓவர் திங்கிங் அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது கடந்த காலத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள், தாங்கள் செய்த அந்த எப்படி தாங்க சொல்ற பிள்ளைகள், சோ அதுகளை நினைச்சு 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 நிகழ்காலத்தை வாழாம எதிர்காலத்தை வேஸ்ட் ஆகிடும். சோ இது அந்த கடந்த காலத்தை நினைக்கிறதால ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் கொஞ்சம் கூடிக்கொண்டே இருக்கும். சோ அடுத்தது சுய சந்தேகம். அதாவது எப்படி சொல்றேன், நான் தான் இப்படி செஞ்சுட்டேனா, இல்ல என்னாலதான் இது நடந்தது, அப்படி இப்படி எல்லாம் எங்கள்ல நாங்களே பழிய தூக்கி போடுறது. அதோட பெரிய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லுவினோம். சோ நான் கிட்டடியில அனலைஸ் பண்ண ஒரு இது என்னண்டா, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படியும், அடுத்தது எக்ஸ்பெக்ட் நத்திங் அக்செப்ட் எவ்ரி திங் என்ற இது ரெண்டு விஷயம் நான் கிட்டடியில கொஞ்ச நாளைக்கு முதல்ல இருந்தே நான் அது அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு இருந்த தத்துவங்கள். சரியா? சோ அடுத்தது இதால எங்களுக்கு ஏதாவது கெட்டதா நடக்குமா அப்படி கேட்டீங்கன்னா ஷுவரா நடக்கும். முதலாவது நித்திர வராது. இப்ப நாங்க யோசிச்சு கொண்டே இருக்க மைண்ட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தானே நித்திரைக்கு போவோம். அப்ப மைண்ட்ல ஒரு ஒர்க் ஒன்று இருந்ததுன்னா நித்திர வராது தானே. சோ நித்திர வராது. ரெண்டாவது இதுலயும் ஒரு போக்கஸ் இருக்கலாது. இப்ப நாங்கள் இப்ப ஒரு இதொன்று செஞ்சோன்னு இருக்கிறோம்டா, அது செஞ்சோன்று கேக்கே எங்களுக்கு அந்த ஞாபகம் வரும், அடடா அப்படி ஒரு இதுக்கு போயிடும். சோ அதால இதுலயும் போக்கஸா ஈடுபடலாது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இப்படி நிறைய பிரச்சனைகள் வாரதால அந்த லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிற மாதிரியோ ஒரு இது ஒன்று இருக்கும். அடுத்தது ஒரு முடிவை தீர்க்கமாக எடுக்க முடியாத ஒரு இது வரும். இப்படி செஞ்ச அவை பாதிக்கும், எப்படி அப்படி அப்படி சம்திங் எங்களுக்குள்ளேயே நாங்க அப்படி குழப்பி கொண்டு எந்த முடிவையும் ஒழுங்கா எடுக்கலாம இருக்கும். அது மட்டும் இல்லாம செல்ஃப் கான்பிடன்ட் லெவல் மிக மிக குறைஞ்சு கொண்டே இருக்கும். ஏனென்றா நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம்னா தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு கான்பிடன்ட் இருக்கும், நாங்க செய்யறது சரியண்டு. சோ இப்படி அந்த ஓவர் திங்கிங் வந்ததுன்றாலே நித்திர வராது, அப்படி சம்திங் நிறைய பிரச்சனைகள். அதனால எந்த முடிவையும் தீர்க்கமான ஒரு இது எடுக்கிறாரோ அதோட எங்களுக்கான நம்பிக்கையே இல்லாம போயிடும். சோ அப்படி இருக்கிறதால ஒன்றுமே செய்யலாம இருக்கும். சோ இதால கெட்டது மட்டும்தான் இருக்குன்னா ஒரு நல்லதும் இருக்கு. அப்படின்னா இப்ப நீங்க டீப்பா இல்ல, நார்மலா ஒரு ஓவர் திங்கிங் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு டீப்பான ஒரு குறிப்பிட்ட இதெண்டா ஓகே அண்ட் அதை சால்வ் பண்ற ஒரு பர்சனுக்கு எப்படி இருக்குமென் அவை கேரா ஓகேயா மிஸ்டேக் ஒண்ணு வராம வச்சிருக்கணும்னு பாப்பிடும். ஏன்னா அந்த அனலைஸ் பண்ணி பண்ணி. சோ அதால இஷ்யூ இல்ல, அது கூடி சென்றாத்தான் இஷ்யூ. சாப்பாடுல மட்டும் இல்ல, அளவுக்கு மிஞ்சினால் எல்லாமே நெஞ்சுதான். சோ அதுதான் இதுன்ற ஒரு விளக்கமா சொல்லலாம்.
இப்பதான் கிளைமேக்ஸுக்கு வர போறோம். ஓவர் திங்கிங்க எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குமே, சொல்லுங்க பாபு. எப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இல்லாத பாயிண்ட்ஸ் என்னன்னா அடுத்த வீடியோல பார்ட் 2 உங்களோட பாயிண்ட்ஸை வச்சு செய்வோம். அதாவது எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கருத்துக்கள் செய்வோம். ஓகேயா? சோ மைண்ட்ல இருக்கிறத ஒரு இதுல எழுதுங்க. அதை எழுதுனீங்கண்டா இப்ப என்ன பண்ண ஹீரோன்னு ஒரு படம் வந்தது அண்ணா சிவகார்த்திகேயன். சோ அதுல ஒரு சீன் ஒன்று இருக்கு. எங்களோட மனசுல இருக்க டிப்ரெஷன் சம்திங் அதுகளை எல்லாம் ஒரு பலூன்ல எழுதி இப்படி விட்டு அப்படி மேல போயிரும். சோ அது ட்ரூ. எங்களுக்கு இருக்க பிரச்சனை நாங்க என்னத்தை பத்தி கூட யோசிச்சு கொண்டிருக்கோம். சோ அதெல்லாம் அப்படி ஒரு இதுல எழுதி போட்டு அதை எழுதினீங்கன்னா மைண்ட்ல இருந்தாங்க போயிருமன்ற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு நிலவுது. சோ நான் ட்ரை பண்ணி பாக்கல. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேண்டா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ரெண்டாவது ஒரு சமயத்துல ஒரு வேலை அல்லது ஒரு எண்ணம் அப்படி வச்சிருந்தீங்கன்னா ஓவர் திங்கிங் வராது. இப்ப நான் இப்ப வீடியோ மேக் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வச்சிருக்கால வேற எண்ணம் எனக்கு வராது. சோ நான் வீடியோ மேக் பண்ணணும், இந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு உண்மையா இருக்கணும் சொன்னீங்க, அப்படி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறால வேற எண்ணங்கள் வராது. சோ இப்ப நான் இது செஞ்சோன்று கேட்கல, எனக்கு வேற ஏதாவது ஒரு ஞாபகம் என்னடா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூடுது இல்லையா அப்படி ஒரு இதொன்று வந்ததுண்டா சோ இந்த வீடியோல இருக்க போக்கஸ் இல்லாம போயிடும். முதல்ல சொல்லியிருந்தேன்ல ஓவர் திங்கால என்ன இஷ்யூ. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவை கொஞ்சம் லிமிட்டா யூஸ் பண்ண சொல்லுது. ஏனண்டா இப்ப உங்களுக்கு தெரியுமா சோசியல் மீடியா எங்களோட மைண்ட ஹேக் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. எப்படின்னா இப்ப எங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வருதோ அதுதான் அப்படி தொடர்ந்து வந்துடும். இப்ப நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா ஹாப்பியான ஸ்டேட்டஸ் சம்திங் ரீல்ஸ் அதுகள் எல்லாம் எங்களுக்கு ஷோ ஆகும். அதோட நாங்க சேடா இருந்தோம்னா சேடான இது, இல்ல யாராவது எங்களை ஹர்ட் பண்ணிட்டோம்னா ஹர்ட்டிங் ஆன இது. சோ அப்படி ரீல்ஸ் வந்து கொண்டே இருக்கும். சோ நீங்க ஒரு லிமிட்டோட யூஸ் பண்ணுங்க. ஓவரா யூஸ் பண்ணீங்கன்னா அது கடைசியா என்ன செய்யும் தெரியுமா? இதெல்லாம் தேவையெல்லாம் விட்டு தள்ளு, இவையெல்லாம் கட் பண்ணி விடு. அப்படித்தான் அந்த கடைசி ரிசல்ட் வரும். சோசியல் மீடியா உங்களுக்கு அதுதான் காட்டும். சோ அப்படி அதுக்கு அடிமைப்பட வேண்டாம். அடுத்தது முக்கியமான ஒரு இது பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல பெஸ்டியா இருக்கலாம், சம்திங் உங்களோட க்ளோஸா இருக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பாவா இருக்கலாம், சம்திங் யார்கிட்ட இருந்தாலும் உங்களோட மனசுல இருக்கிறத அதை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பாரங்குறையும், அவையும் அவையின் கருத்துக்களை சொல்லுவினம். சோ அப்படி ஒரு கலந்துரையாடல இருந்து என்ன பிரச்சனைகள் இருக்காது. முதல்ல ஓவர் திங்கிங்க்கு காரணம் தனிமை. நீங்க அந்த ஓவர் திங்க் பண்ணி கொண்டிருக்கையில தனிமையில தான் இருப்பீங்க. தனிமையில எப்படி யோசிச்சு கொண்டிருக்க ஒரு யோசனைக்கு மேல அப்படி படி வச்சு அடுத்த யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். சோ இது நல்ல மில்ல. சோ உங்க கதைக்கக்கூடிய ஆக்களோட கதைச்சு கொண்டே இருங்கோ. சோ சில பேருக்கு அது ஹர்ட் ஆகுற மாதிரி தான் இவன் ஒரு இதை அலட்டி கொண்டிருக்கான். ஆனா அவே இந்த சீன்ல இருந்து பார்த்துதான் தெரியும் எப்படி இருக்கும் அந்த ஓவர் திங்கிங் கூட வந்ததுன்னா. கதை காட்டிக்கு அது ஓவரா டிப்ரெஷன் ஆகி அதாவது உங்களோட மைண்ட் ஃபுல்லா எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எண்ணங்கள் இல்லாட்டி அதுக்கு வேறு மூளை இல்ல, உன்னையும் யோசிக்க கைபொம்மையா தான் இருப்போம். சோ எண்ணங்கள் வரத்தான் வேணும். சோ அது ஓவரானதான் பிரச்சனை. சோ ஓவர் ஆகாம பார்த்து கொள்ளுங்க. அந்த ஓவர் திங்கிங் வார டைம்ல மூச்சை நல்லா இழுத்து விடட்டாமன்னு சொல். இன்னொரு வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கோவர்ணன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.